உச்சக்கட்ட அசிங்கம், அதிக கடன் தொல்லை, தீராத மன உளைச்சல்ல நள்ளிரவு அந்த சீல் நடிகை எடுத்திருக்க தற்கொலை முடிவு ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவையும் நிலைகுலைய வச்சிருக்கு. தமிழ் சினிமாவுடைய மிக முக்கியமான நடிகையா இப்ப இருக்கவங்க அனுராகா எஸ் நம்பியார். இவங்க ஒரு மலையாள நடிகை. இவங்க மலையாளத்துல வரக்கூடிய சில முக்கியமான ஷார்ட் ஃபிலிம்ல நடிச்சு பிரபலமானாங்க. அது மட்டும் இல்லாம மலையாளத்துல அடப்போடி அப்படிங்கிற படத்துலயும் நடிச்சிருந்தாங்க. இளம் நடிகையா தமிழ் சினிமால இப்போ என்ட்ரி குடுத்துருக்காங்க அனுராகா. இவங்க இப்போ ரீசென்ட் டைம்ல ஜியோ ஹாட்ஸ்டார்ல ஒளிபரப்பாகுற ரெசார்ட் அப்படிங்கிற ஒரு வெப் சீரிஸ்ல ஒரு முக்கியமான கதாபாத்திரத்திலயும் கமிட்டா இருக்காங்க அனுராகா. இந்த சீரிஸ் வந்து ஒரு 100 எபிசோட்ல கொண்டிருக்கான். அது மட்டும் இல்லாம வாரத்துக்கு 4 எபிசோட்ன்னு ஜியோ ஹாட்ஸ்டார்ல இப்ப இது ஒளிபரப்பாகுது. இதுல அனுராகா கூட சேர்ந்து எருமசானி விஜயகுமாரும் நடிக்கிறாரு. இந்த வெப் சீரிஸ்ல கமிட் ஆன அனுராகா, இந்த சீரிஸ் முடியிற வரைக்கும் வேற எந்த படங்கள்லயும், எந்த வெப் சீரிஸ்லயும் நடிக்கக்கூடாது அப்படின்னு ஒப்பந்தமும் செய்யப்பட்டிருக்காங்க. அப்படி இந்த சீரியல்ல இப்போ நடிச்சிட்டு இருந்த அனுராகாவுக்கு ரீசென்ட்டா ஒரு 1 மாசமா எந்த ஒரு எபிசோட்லயும் நடிக்கிற வாய்ப்பு தரவே இல்ல. அது குறித்து அனுராகா அந்த ஜியோ ஹாட்ஸ்டார்லயும் எருமசானி விஜயகுமார்ட்டயும் பேசியிருக்காங்க. ஆனா, அவங்க வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்கன்னு கடந்த 1 மாசமா அவங்கள ஷூட்டிங்க்கு கூப்பிடவும் இல்ல. அது மட்டும் இல்லாம இதுவரைக்கும் நடிச்ச எந்த ஒரு எபிசோடுக்கான சம்பளமும் அவங்களுக்கு தரல. அதனால அனுராகா தொடர்ந்து நெறைய கடன்லயும் சிக்கியிருக்காங்க. ஏன்னா, இவங்க ஒரு சாதாரண குடும்ப பெண்மணி தான். ஸோ ஷார்ட் ஃபிலிம் மூலியமா தான் இவங்க பிரபலமானாங்க. அதனால இவங்க ஜியோ ஹாட்ஸ்டார்ல இந்த வெப் சீரிஸ இயக்குற இயக்குனர், தயாரிப்பாளர், கேஷியர்ன்னு எல்லார்ட்டயும் சம்பளம் கேட்டிருக்காங்க. எல்லாருமே எருமசானி விஜயகுமாரையும், அவருடைய மனைவி நக்ஷத்ராட்ட பேச சொல்லி அவங்கள ஃபோர்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி தொடர்ந்து அனுராகா விஜயகுமார்ட்டயும், அவங்களுடைய மனைவிகிட்டயும் பேசியிருக்காங்க. ஆனா 2 பேருமே அனுராகாவ ரொம்பவுமே கொச்சையான வார்த்தைகள பயன்படுத்தியும், "சம்பளம் தர முடியாது. உன்னால என்ன பண்ண முடியும்? நாங்க சொல்றத மட்டும் தான் நீ கேட்கணும்" அப்படின்னு மிரட்டலும் விடுத்திருக்காங்க. இத பத்தி பயங்கரமா ஃபீல் பண்ண அனுராகாவுக்கு திடீர்னு வலிப்பு ஏற்பட்டு மருத்துவமனையிலும் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுடைய நண்பருக்கு தெரிய வந்ததும், அவங்களுடைய நண்பர் இது குறித்து விஜயகுமார்ட்டயும், அவங்களுடைய மனைவிட்டயும் கால் பண்ணி பேசியிருக்காரு. அதுக்கு, "நீ என்ன அவங்களுடைய காதலனா? இல்ல அவள திருமணம் பண்ணிக்க போற கணவனா? எதுக்கு நீ இதெல்லாம் கேட்குற?" அப்படின்னு அவரையும் அசிங்கப்படுத்தியிருக்காங்க. அனுராகாவுக்கும் கால் பண்ணி, "இது மாரி இத பத்தி நீ எல்லார்ட்டயும் சொன்னனா, உன்ன சும்மா விட மாட்டேன். நாங்க என்ன பண்ணோம்னு தெரியும்ல. உனக்கு ரெட் கார்ட் குடுத்து நீ சினிமாவிலேயே நடிக்க முடியாத அளவுக்கு பண்ணிடுவோம்" அப்படின்னு அவங்கள பயங்கரமா மிரட்டலும் விடுத்திருக்காங்க. ஸோ எருமசானி விஜயகுமாரும், அவங்களுடைய மனைவியும் பண்ண இந்த தீவிரமான டார்ச்சர், கடன் தொல்லை ஒரு பக்கம். இது எல்லாமே அவங்களுக்கு பயங்கர மன உளைச்சலை ஏற்படுத்தியிருக்கு. அனுராகா ஒரு இளம் நடிகை. நடிக்க வந்தப்ப பல கனவுகளோட நான் சினிமாவுக்கு வந்தேன். ஆனா, உள்ள வந்தோனே முதல்லயே இப்படி என்ன போட்டு டார்ச்சர் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு பக்கம் கடன் தொல்லை வேற. என்ன ரொம்ப ரொம்ப அசிங்கப்படுத்துறாங்க. கொச்சையான வார்த்தைகள பேசுறாங்க. இதெல்லாம் எனக்கு தேவையே இல்ல. இப்படி அசிங்கப்பட்டு நான் வாழ தேவையில்ல அப்படின்னு பயங்கர மன உளைச்சல்ல நள்ளிரவு அவங்களுடைய ரூம்ல திடீர்னு அனுராகா தூக்கிட்டு தற்கொலை முடிவெடுத்து ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவுக்கும் உச்சக்கட்ட ஒரு அதிர்ச்சியும், சோகத்தையும் இப்போ ஏற்படுத்தியிருக்காங்க.